श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमाधीमहे यदुक्तयस्त्रये कण्ठे अन्तिमङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி 87வது ஸ்லோகம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். தத்துவ விஷயங்களையும் வேதாந்த விஷயங்களையும் உபாயம் உபேயம் எது என்பதையும் சுவாமி அழகாக தெரிவிக்கிறார். உபாதத்தே சத்தா ஸ்திதி நியமன அத்தியைச்சிதசிதௌ ஸ்வம் உத்திஷ்ய ஸ்ரீமான் இதி வததி வாகௌபனிஷதி உபாயோபேயத்வே ததிஹ தவ தத்துவம் நது குணௌ அத்தஸ்த்வாம் ஸ்ரீரங்கேஷய சரணம் அவ்யாசம் அபஜம். உபாதத்தே சத்தா ஸ்திதி நியமன ஆத்யைச்சிதசிதௌ ஸ்வம் உத்திஷ்ய ஸ்ரீமான் இதி வததி வாக் ஔபனிஷதி உபாய உபேயத்வே ததிஹ தவ தத்துவம் ந து குணௌ அத்தஸ்த்வாம் ஸ்ரீரங்கேஷய சரணம் அவ்யாஜம் அபஜம். அதாவது திருவரங்கத்தில் சயனித்துள்ளவனே, உபனிஷத் வரிகள்லாம் என்ன கூறுகிறது அப்படின்னா, சேத்தனங்கள் அறிவுள்ளவைகள், அச்சேதனங்கள் அறிவற்றவைகள் ஆகியவற்றை படைத்தல், காத்தல், நியமித்தல் முதலானவற்றை எம்பெருமான் தனக்காகவே செய்கிறான் என்பது அதுதான் உபனிஷத்துக்கள் தெரிவிக்கிறது. எனவே அனைத்தாலும் அடையப்படும் இலக்காக நீயே உள்ளாய், அந்த இலக்கை அடைய வழியாகவும் நீயே உள்ளாய். இப்படி வழியாகவும் பலனாகவும் இலக்கமாகவும் இலக்காகவும் உபாயமாகவும் நீ உள்ளது உனது ஸ்வரூபமாகவே இருக்கிறது. ஸ்வரூபந்தானே தவிர அவையெல்லாம் உனது குணங்கள் இல்லை. இப்படி நீயே உபாயமாகவும் உபேயமாகவும், அதாவது இலக்காகவும் வழியாகவும் உள்ளதால் வேறு கதி இல்லாமல் நான் உன்னையே சரணம் புகுந்தேன் என்கிறார் சுவாமி. அப்படியே வண்டர்ஃபுல்லாக எம்பெருமானை ஸ்வேதரசமஸ்தவஸ்து விலக்ஷணக அப்படின்னு இவர் ஆளவந்தார் தெரிவிக்கிறார். ஸ்வேதரசமஸ்தவஸ்து விலக்ஷணக என்றும் ஸ்வாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் என்று ஸ்ரீ பாஷ்யக்காரரும் ஸ்ரீரங்க கத்தியத்தில் அப்படி அவர்கள் அருளி செய்ததை விளக்க வந்தது இந்த ஸ்லோகம். பக்தி முதலிய பிற உபாயங்களில் இழியுபவர்களுக்கு அடையப்படும் பயனாக நான் உம்மை அடைவதற்குரிய உபாயங்கள் எதுவுமே இல்லாமல் வேறு புகலிடமற்றவனாய் இருப்பதால் அகிஞ்சனாய் வேறு கதி இல்லாமல் அப்படி இருக்கும் அதிகாரிகளுக்கு பிராப்பியம் பிராபகம், அதாவது உபாயம் உபேயம், இலக்கு வழி இரண்டுமாக பெரிய பெருமாள் உள்ளார் என்பதையும், தான் கைமுதல் இல்லாமை அகிஞ்சனாக வேறு உபாயம் இல்லாமல் அவன்தான் உபாயம் என்று இருப்பவன் என்பதையும் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே என்றும் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா என்றும்
பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் என்றும் உபனிஷத் வாக்கியங்கள். உயிருள்ள பொருள்களோ உயிரற்ற பொருள்களோ அறிவுள்ள பொருள்களோ அறிவற்ற பொருள்களோ இவற்றையெல்லாம் படைப்பதோ காப்பதோ நியமிப்பதோ எது செய்தாலும் அவையெல்லாம் பகவான் தனக்காகவே செய்வதாக தெரிவிக்கிறான். அவன் சுவாமி, அவன் சொத்துக்குரிய எஜமானன். இப்படி அவன் சுவாமியாயும் மற்றவையெல்லாம் அவனது சொத்தாகவும் இருப்பதாலே உடைமை விஷயமாக உடையவன் செய்யும் அவையெல்லாம் தனக்காக செய்வதவே ஆகும். காண்கின்ற உலக அனுபவத்தாலும் இந்த அர்த்தம் தீர்மானிக்கப்படலாம். ஆகவே வழி இலக்கு இரண்டும் எம்பெருமானாகவே இருக்கத்தக்கதாயிற்று. நம்மளுக்கு கரண கலேபரங்களை, அதாவது உடல்கள், இதெல்லாம் கை கால் ஐம்புலன்கள் இதெல்லாம் தருதல் என்ன, ரட்சிப்பது நியமிப்பது என்ன, இவற்றையெல்லாம் செய்பவன் பகவானே. ஆதலால் அவனே உபாயமாக இருக்கத்தக்கதாயிற்று. இந்திரியாணி மனோபுத்தி சத்வம் தேஜோ பலம் திருதி வாசுதேவாத்மகான்யாஹு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞேவச என்று எல்லாம் அவன். தேவரீர் உபாயம் உபேயமாக இருக்கையாலே அடியேன் வேறொரு உபாயத்தையும் வேறொரு வழியையும் பற்றாமல் வேறொரு உபேயத்தையும் வேறொரு பலனையும் கருதாமல் தேவரீரையே இரண்டுமாக பற்றினேன் என்பது. அதாவது இந்த இடத்துல ரொம்ப அழகாக சுவாமி தெரிவிப்பது, ஸ்ரீவத் சங்காச்சார் வியாக்கியானத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தத்துவங்களை, தன்னை விட மற்றைய எந்த பொருளும் பகவானின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிப்பது. ஸ்ரீரங்கேஷய திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கனே, ஸ்ரீமான் பெரிய பிராட்டியருடன் என்றும் பிரிவில்லாத ஸ்ரீமன் நாராயணனே, ஸ்வம் உத்திஷ்ய தன் பொருட்டு, ஆகவே தன் பிரயோஜனத்துக்காக, சித் அச்சிதவ் அறிவுள்ள ஜீவர்களையும் அறிவற்ற ஜடப்பொருள்களையும், சத்தா ஸ்திதி நியமன ஆத்யைகி சத்தா ஒரு பொருளை உண்டாக்குவது, ஸ்திதி அது மேலே நீடித்திருக்கும்படி செய்வது, நியமன அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, ஆத்யைகி போன்றவைகளால் ஸ்ரீமான் பெரிய பிராட்டியுடன் உபாதத்தே தனதாக கொள்கிறான். இதை இதி என்பதாக ஔபனிஷதி உபனிஷத்துக்களில் உள்ள வாக் சொல்லானது வததி தெரிவிக்கிறது. தத் இப்படி ஆனபடியால் உபாய உபேயத்வே இந்த ஜீவர்கள் தேவரீரை அடைய உபாயமாக இருப்பதும், அதாவது வழியாக இருப்பதும், அடைய வேண்டிய இலக்காக இருப்பதும், உபேயமாக இருப்பதும் தவ தேவரீருக்கு தத்துவம் ஸ்வரூபமாகும். நத்து குணம், இதெல்லாம் பகவானை விட வேறான தன்மைகள் இல்லை. அதாவது இவை குணங்கள் இல்லை. அத்தः ஆனபடியால் ஸ்ரீரங்கேஷய திருவரங்கனே, துவாம் தேவரீரை அவ்வியாஜம் எந்த பலனையும் எதிர்பாராமல், சரணம் அபஜம் சரணம் அடைக்கலமாக, அபஜம் அடைந்தேன் என்கிறார். ஸோ எந்த பொருளும் பகவானின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது, தன்னை விட மற்றைய எந்த பொருளும். அதாவது யார் யாருக்கு எப்போ எப்படி பயன்பட அமைய வேண்டும் என்பது எல்லாம் யாவும் பகவத் அதீனம். எம்பெருமான் விருப்பப்படி எல்லாம் இருக்கிறது என்றபடியால் தான் எம்பெருமானே சர்வசேஷி என்பது சித்திக்கிறது. ஸ்ரீரங்க கத்தியத்தில், அதாவது சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபத்திதி பிரவருத்தி பேதம் என்ற வாக்கியம் ஸ்ரீரங்க கத்தியம். அதில் அத்திர வேதாந்த தேசிகன் தன்னுடைய கத்திய பாஷ்யத்தில் தெரிவிக்கிறார். அத்திர ஸ்வேச்சாதீன சர்வத்வோக்தியா ஸ்வார்த்த சர்வோபதானத்வ சூச்சனாத் சர்வசேஷித்வமபி சித்தியதி. அவருடைய ஸ்ரீசுக்தி. அத்திர ஸ்வே இச்சா ஆதீன சர்வோக்தியா சர்வத்வோக்தியா ஸ்வார்த்த சர்வோபதானத்வ சூச்சனாத் சர்வசேஷித்வமபி சித்தியதி. இதே போல இந்த ஸ்லோகத்தை
பூர்ணமாய் உதாகரித்து பிரதான பிரதிதந்திர அதிகாரத்தில் ஈஸ்வரன் சர்வசேஷியாகுவது, இப்படி உபாதத்தே என்ற ஸ்லோகம் அவ்வியாஜம் அபஜம் என்கிறபடி தன் பிரயோஜனத்துக்காக தன் பிரயோஜனத்துக்காக உபாதானம் பண்ணி தனதாக கொண்டு இவற்றாலே அதிசயவான் ஆகை என்று காட்டினார் பிரதான பிரதிதந்திர அதிகாரத்தில். நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் இலது ஒன்று எனாவகை எல்லாம் தனதெனும் எந்தையுமாய் துளை ஒன்றிலை என நின்ற துழாய் முடியான் உடம்பாய் விலையின்றி நாம் அடியோம் எனும் வேதியர் மெய்ப்பொருளே என்கிறார். அனைத்தும் தரிப்பவனாய் பிரவர்த்திக்கச் செய்பவனாய் எல்லாவற்றின் பிரயோஜனத்தையும் பெறுபவனாய் நிகரற்று விளங்கும் சர்வேஸ்வரனுக்கு ஷரீரமான நாம் ஒரு தனி காரணமுமின்றி அவனுக்கு நித்திய தாசராவோம் என்பது வேதாந்திகளின் சத்தியமான சித்தாந்தம். சர்வேஸ்வரன் சகல வஸ்துக்களுக்கும் ஸ்வரூபத்தையும் வாழ்வையும் கொடுத்து தாங்குகிறான். இதற்கு தாரகத்துவம் என்று பெயர். தன் சங்கல்பத்தால் சகல வஸ்துக்களுக்கும் ஸ்வரூபத்தையும் வாழ்வையும் கொடுத்து காரியங்களில் பிரவர்த்திக்கச் செய்கிறான். இது நியந்திருத்துவம் எனப்படும். மேலும் அந்த எம்பெருமான் தன் பிரயோஜனத்தையே சேத்தனங்கள் தம்முடைய பிரயோஜனமாய் கொண்டு நிற்கும்படி செய்து அதனால் பெருமை அடைகிறான். இது சேஷித்துவம். இந்த 3 சம்பந்தங்களும் தன்னிடம் இருந்தால்தான் மற்றொன்றை தனக்கு சரீரமாக கொள்ள முடியும். இவை எம்பெருமானிடம் நிலை பெற்றிருப்பதால் அவன் சகல வஸ்துக்களையும் சரீரமாக கொண்டு நிற்கிறான். அச்சேதனமும் நாமும் அவனுக்கு எப்பொழுதும் சரீரமாய் நிற்கின்றோம். அவனுக்கும் நமக்கும் உள்ள சரீராத்ம பாவமே இந்த சம்பந்தம். இது அத்தனை பிரதான பிரதிதந்திர அதிகாரத்தில் சுவாமி தெரிவிக்கிறார். இதையே சித்தோபாய சோதனாதிகாரத்திலும் இதை எடுத்து விளக்கியுள்ளார். இதையே விரோத பரிகாரத்திலும் இருமுறை உதாகரித்துள்ளார். எம்பெருமானுக்கு அநாதி சித்தமான பிரமாண அனுகுணமான பிராபியத்துவம் பிராபகத்துவத்தை தெளிவாக விளக்குவது இந்த ஸ்லோகம். சரி, உபாயத்துவம் உபேயத்துவம் ரெண்டையும் குணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிறார். ஏன் என்றால் தர்மிகளுக்கு, அதாவது தர்மம் தர்மி, இதுக்கு தான் பேதம் உள்ள இடத்தில் குணி பாவம் வரும். இதை எம்பெருமானை விட்டு பிரித்து பார்க்க முடியாதபடி இருப்பது உபாயமும் உபேயம். இவ்விரண்டும் தத்துவத்தில் ஸ்வரூபத்தில் சேர்ந்தவை. அதனால்தான் இந்த நிஷ்கர்ஷம் பட்டருக்கு வந்தபடியால் அடியேன் வேறெங்கே செல்ல முடியும் என்று சொல்கிறார். இதை புரிஞ்சு போச்சு. நீர்தான் உபாயம், நீர்தான் உபேயம், அது உமது ஸ்வரூபம். எதையும் எதிர்பாராமல் தேவரீரை சரணம் புகுந்தேன் என்கிறார். ஆக்கிஞ்சன்யா அனன்யகதிகி தொற்பாத மூலம் சரணம் பிரபத்திய என்கிறார். அவ்வியாஜம், அதுதான் எந்த பலனையும் எதிர்பாராமல் தேவரீரை சரணம் புகுவதுதான் அடியனுக்கு ஸ்வரூப பிராப்தம். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.